தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். இது நிஜகண். தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி டி சேஷா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயல்பாடுகளை ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான நியமனங்களூடாக அரச ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரச சேவை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது நேரம் அரசாங்கம் அனுபவமின்றி செயல்பட்டு வருவதாக குறிப்பிடுகின்றார் பேராசிரியர் நிர்மல் தேவ்ரிஸ்ரீ. மாவீரர் தின நிகழ்வுகளை பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சமூக ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் அரசியலை களங்கப்படுத்திக் கொள்ளும் செயல்பாடாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் சவால்களை எதிர்கொள்ளும் விதம் அனுபவமில்லாமையே பிரதிபலிப்பதாகவே பேராசிரியர் தேவ்ஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு அரசாங்கத்தை மட்டுமன்றி அரசாங்கத்தினை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். கைதுகள் மூலம் போலி பிரச்சாரங்களை கட்டுப்படுத்த முடியும் என நினைப்பது தவறானது எனவும் போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் காலகட்டத்தில் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய ஆணையை வழங்கியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை விடவும் நிலையான பிரபல்யத்தை கொண்டிருந்த ராஜபக்ச அரசாங்கம் அரசு நடைமுறைகள் காரணமாக வீழ்ச்சியடைந்தது என நிர்மல் தேவ்ஸ்ரீ சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தேர்தல் காலத்தில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை மறந்து தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதை காண முடிகின்றது என பலரும் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனங்களை வழங்குவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அரசாங்கம் மாற்றியமைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனங்கள் வழங்குவதற்கு பதிலாக எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என அதிகாரி ஒருவரை கோடிட்டு ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுடன் முரண்படும் வாகனங்களின் பிரச்சினையை பரிசீலித்த பின்னரே இந்த முடிவு மாற்றப்பட்டிருக்கின்றது. அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாகனங்களை வழங்குவதற்கான நகர்வுகள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவர்களில் சிலர் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனங்களை வழங்கினால் தாங்களும் இதேபோன்ற வாகனங்களை கோரப்போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் வாகனங்களை ஏற்றுக்கொள்வதாக ஆளும் கட்சி உறுப்பினர்களில் ஒருவர் பிரிவினர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக மாகாணங்களில் உள்ள தமது தேர்தல் தொகுதிக்கான பயணங்களுக்கு வாகனங்கள் தேவை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தனர். எவ்வாறாயினும் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உத்தியோகபூர்வ வாகனங்களுக்கு உரிமையுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்கும் நடைமுறையை அரசாங்கம் தொடராது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தும் இருக்கின்றார். 5 வருடங்களுக்கு ஒருமுறை இந்த வசதியை பெறுவதற்கான இந்த அமைச்சரவை பத்திரத்தை தமது அமைச்சு சமர்ப்பிக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அமைச்சர்களின் பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய போவதில்லை என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார். அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அமைச்சுக்கள் பயன்படுத்தும் 228 A8 வாகனங்களை ஏலத்தில் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பதிலாக குறைந்த விலை, அதிக எரிபொருள் திறன் மற்றும் குறைந்த பராமரிப்பு செலவு கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். அத்துடன் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்குள் வரவில்லை என தெரிவித்தார் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தையும் இதர சிறப்புரிமைகளையும் குறைப்பதாக நாம் கூறவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை சலுகைகளை ரத்து செய்வதாகவே கூறியிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணை எதிர்வரும் வாரமளவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். சுகபோகமாக வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்கு வருவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் தங்குவதற்காக அவர்களுக்கு மாதிவல குடியிருப்பு தொகுதிகளில் வீடுகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மறுபக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்
அளவுக்கு அதிகமாக சிறப்புரிமைகளை அனுபவித்து வருவதாக தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களில் பெருமளவானோர் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள். தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என்பது தற்போதையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான். தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளில் தொடர்பில் பரவலாக பேசியது. இவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் மக்கள் இம்முறை தேர்தலில் புறக்கணித்தமையில் இக்காரணி பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியமைத்த பின்னர் அன்று தேர்தல் மேடைகளில் கூறிய அனைத்தையும் மறந்து பெருமளவான ஆளும் கட்சி எம்பிக்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பித்தும் இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் எந்த வகையிலும் குறைக்கப்படவில்லை என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்தும் இருக்கின்றார். இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என்பது தெளிவாகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இரு தரப்பிலும் காணப்படுகின்றது. ஆனால் எவ்வாறு இணைந்து செயல்படுவது தொடர்பில் பேசி தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. இரு கட்சிகளும் பெரும்பாலானோர் இணைந்து செயல்படவே விரும்புகின்றார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு சிலர் அதனை விரும்பவில்லை. அவர்கள் இந்த இணைவுக்கு எதிராகவே செயல்பட்டும் வருகின்றார்கள். கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை தலைவர் உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதற்காக தோல்வியின் முழு பொறுப்பையும் கட்சி தலைவர் ஏற்க வேண்டும் என குறிப்பிடுவது நியாயமற்றது என்றார். மேலும் எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் தற்போதைய அரசாங்கத்துக்கும் செல்கின்றது. இந்த மக்கள் சுரண்டி பிழைக்கின்றார்கள். பெருந்தோட்ட மக்களின் பிரதிநிதியான அம்பிகா சுகமா என்று வினவுகின்றோம் என குறிப்பிடுகின்றார் ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித். முன்னாள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் மோசடியான முறையில் அமல்படுத்திய எரிபொருள் விலை சூத்திரத்தையே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அமல்படுத்துகின்றது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 120 ரூபாவுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை விநியோகிப்பதாகவும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்படும் போது நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அமைவாகவே எரிபொருட்களின் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் 24 மணித்தியாலங்களில் எரிபொருள் விலை குறைப்பதாக குறிப்பிட்ட விடயம் மறுக்கடிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுவதற்கும் அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படும் என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் இந்த அரசாங்கத்துக்கும் செல்கின்றது. இந்த அரசாங்கமும் மக்களை சுரண்டி பிழைக்கின்றது. வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றமடைந்துள்ளது. பெருந்தோட்ட மக்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களின் பிரதிநிதிகளான அம்பிகாவிடம் தற்போது சுகமா என்று வினவுகின்றோம் என்றார். என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.